ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பெரட்டல். இது வெறும் சாதத்துக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அது தாளிக்கிற கேப்பில் கொஞ்சமாக ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 வரமிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, 2 கிராம்பு, இது எல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வேணுன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன்னா. இப்போ நல்லா அந்த சிக்கன் போட்டு பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே சிக்கன் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா அதில் பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் இப்போ மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியும் நல்லா அதெல்லாம் ட்ரை ஆகி இந்த ஸ்டேஜில் சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிக்கணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். சூப்பராக இருக்கும். செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். ஆனால் பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிரியாணி, வெறும் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.